ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோஸில் இனிமேல் என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அது ஃபுல் அப்டேட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். தென் சிலபஸ் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேங்களா, இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களாலும் சேர்ந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதிலளிக்கிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட அனைத்து கொஷின்ஸ் எதாக இருந்தாலுமே நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்குண்டான ஆன்சரையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் நம்ம சேனலுக்கு இப்போ நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாத்தோட ஆதரவுக்காகவும் நாங்கள் புதுசாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம மேக்ஸ் மேஜர் நான், அதுவும் இல்லாமல் நம்ம தமிழுக்கு தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் தினமும் ஒரு டாபிக் அப்படின்னு தமிழ் நம்ம டீச் பண்ணி அதுக்குண்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் சொல்லி எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். இது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி அதே மாதிரியே ஒவ்வொரு டாபிக்ஸ் தினமும் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்து அந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம், எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறோம். தென் பார்த்திங்கன்னா மேக்ஸ் மேஜர்னால மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் தினமும் மேக்ஸில் ஒவ்வொரு டாபிக்ஸ் அதே மாதிரியே படிக்கிறோம். மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இனிமேல் அப் டு கம் வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வரப்போகுது. தென் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் நாங்கள் எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தினமும் அடிக்கடி டாபிக்ஸ் ஒவ்வொரு டாபிக்ஸும் கொடுக்கறனால தமிழ், மேக்ஸு, சைக்காலஜி இந்த மாதிரி எல்லாமே வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா லைவும் வரலாம். லைவில் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அதெல்லாம் நாளைக்கு லைவ் இந்த டைமுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் லைவ் வச்சுக்கலாங்க. நீங்களே சொல்லுங்கள், ஞாயிற்றுக்கிழமை எந்த டைம் வச்சுக்கலாம், இல்லை சாட்டர்டேவாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லைவ் வச்சுக்கலாம். அன்றைக்கி உங்களோட கேள்விகள் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும், எப்படி நம்ம ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி கொண்டு போகணும் எல்லாமே தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் நாளில் நிறைய வேலைகள் இருந்தனால வீடியோஸ் தொடர்ந்து வரல. ஸோ இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல இல்லையா, அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம தினமும் கண்டிப்பாக தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேர்ந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைம் டேபிள் வேணும்னா டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டைம் டேபிள் உங்களோட ஷேர் பண்ணுறேன், எப்படி படிக்கலாம் என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நீங்கள் எப்படி படிக்கணுங்கிறது முதல்ல முக்கியம். படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே நோட் வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட நோட் இருக்கோ இல்லையோ இதுக்கு முன்னாடி, ஆனால் இப்போ எல்லாருமே ஒரு 4 to 5 நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டாபிக் தமிழுக்கு ஒரு நோட்டு, அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ். நிறைய பேர் சிலபஸ் இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான சிலபஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சைக்காலஜிக்கு, தென் மேக்ஸ்க்கு, தென் ஒரு லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணுமோ அதை நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி. இந்த சிலபஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் சைக்காலஜி சிலபஸ் கொடுத்துருக்கேன். இது தமிழ் மீடியம் சைக்காலஜி எழுதுவாங்களே அவங்களுக்கு. இங்கிலீஷில் சைக்காலஜி வேணும் அப்படின்னா அதுக்கு கீழே கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னா நீங்கள் இங்கிலீஷில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தென் நீங்கள் வேறு என்னென்ன எல்லாருமே கலெக்ட் பண்ண வேண்டியது மெட்டீரியல்ஸ். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவையோ ஆன்லைனில் இருந்தோ நேரடியாகவோ எப்படியாவது மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணணும். நான் சீக்கிரமாக எந்தெந்த நோட்ஸ் வாங்கினா, இந்த புக் வாங்கினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை இந்த சப்ஜெக்ட் புக் வாங்கினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத, எந்த ஒரு ஆத்தரோட புக் உங்களுக்கு நல்லாயிருக்குங்கிறத சீக்கிரமாக சர்ச் பண்ணி சொல்கிறேன். அந்த மாதிரி புக்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எது நான் இது இப்போ லாஸ்ட் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன் மேம், இந்த புக்ஸ்லேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு, அந்த மாதிரி இருந்தாலும் எல்லாருக்குமே நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே மெட்டீரியலு, நோட்ஸு, பிஜிடிஆர்பிக்கான யூஜி அண்ட் பிஜி உங்களோட லாஸ்ட்டு யூஜி பிஜி முடிச்சிருப்பீங்களே அந்த நோட்ஸ் எல்லாமே பத்திரமாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம படிக்கும்போது அங்கே இங்கேயும் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க தேவையில்லை. நானும் இன்னும் நோட்ஸ் கலெக்ட் பண்ணலைங்க. ஃப்ராங்காக சொல்லணுன்னா நான் சீக்கிரமாக பார்த்துட்டு உங்களுக்கு எது நல்ல நோட்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெட் ஃபுல்லாக சர்ச் பண்ணி அந்தந்த ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் பேசிக்காக எடுக்க போகிறேன். இப்போ தான் நோட்ஸ்க்காக தொடவி பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு நான் என்னென்னு சீக்கிரமாக அது உண்டான டீட்டெயில் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் 10 யூனிட்ஸ். அந்த 10 யூனிட்ஸில் சில முக்கியமான யூனிட்ஸுங்கிறது ஒன்று இருக்குது. இந்த குழந்தை பருவம் அதை பற்றி இருக்கிற யூனிட்டும், இந்த கற்பித்தல் 5th யூனிட்டு, இதெல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட். பியாஜே, கோல்பர்க் இந்த மாதிரி அந்த ஆத்தர்கள் பற்றி வராது. அது எல்லாமே அந்த கோட்பாட்டாளர்களை பற்றி வருது, நிறைய கோட்பாடுகள் பற்றி வருது. இது எல்லாமே நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஆனால் நம்ம என்ன தான் படித்தாலும் கொஷின்ஸ் எங்கேருந்து வரலன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் படிச்சிருந்தா இன்னும் நல்லா ஒரு 10 கொஷினுக்கு ஆன்சர் போட்டுருக்கலாமா அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ எதுக்காக இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு இந்த யூனிட்னா அந்த யூனிட்டில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, என்ன கான்செப்ட் இருக்குது, அதை எப்படி கேட்கலாம், அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கோம் அப்படின்னா
ஓரளவுக்கு வந்து ஒரு 20க்கு மேலே 25க்குள்ளே நம்ம வந்து ஆன்சர் எப்படியாவது போட்ட முடியும். இந்த அளவுக்கு தான் இந்த தாடி நம்ம வந்து சைக்காலஜியில் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத என்னோட தாட். தினமும் ஒரு டாபிக் கண்டிப்பாக முடிக்கணுங்க, என்ன தான் நடந்தாலும். ஆனால் என்ன, குழந்தை வச்சுருக்கவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணியிருப்போம். அந்த பிளானுக்கு நேர்மாறாக வேறு ஒன்று நடக்கும். வெளியே போக வேண்டிய வேலை வரும், வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை வேலை அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரியே சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணியிருக்கோன்னா அதை அப்படியே செயல்படுத்தலாம்னா முடியாது. அதை அடுத்த நாள் ஸ்கிப் ஆகும். அப்போ அடுத்த நாள் பிளான் அதுக்கு அடுத்த நாள் ஸ்கிப் ஆகும். ரெண்டும் வச்சுட்டு ஐயோ இன்றைக்கி இது முடியலையே, இது பண்ண முடியலையே, படிக்க முடியலையே நம்ம மைண்டு ஒரு பக்கம் அலப்பாஞ்சாலும் இன்னொரு பக்கம் ஐயோ இன்றைக்கி இது படித்து முடிக்கலைன்னா நாளைக்கு இருக்கிறது பெண்டிங் ஆயிருமே இப்படின்னு தோணும். ஸோ என்ன பண்ணுறதுங்க, நமக்கு கிடைச்ச டைமிங்கை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணி படித்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து என்ன பிஜிடிஆர்பிக்கு எந்த அகாடமி சேர போகிறீங்க, இல்லை நான் அகாடமியில் சேரலைங்க செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக கை கொடுக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி படிக்க போகிறோம்னா குரூப்னா என்ன, அதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரலாம், குரூப்புக்கு என்ன டெஃபினேஷன், எந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ்லாம் கொஷினில் கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் என்னென்ன கொஷின்ஸ் வருது அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த நம்ம முக்கியமாக படிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த சப் டாபிக்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நல்லா படித்தாவே போதும். நீங்கள் சைலோ தியரம்னா இந்த தியரம்னு சொன்னாவே அந்த தியரத்தோட ஃபுல் கான்செப்ட் உங்கள் மைண்டில் வரணும். அதுக்குண்டான மாதிரி நீங்கள் சின்னதாக நோட்ஸ் இருக்கணும். ஃபுல்லாகவே நீங்கள் எழுதி வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கணும், நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கணுமான்னு கேட்குறீங்க. ஃபுல்லாகவே எழுதி வைக்கணும். ஒரு ஃபீல்டுனா ஃபீல்டு பற்றி என்ன, ஃபீல்டு என்னென்ன இருக்குது, எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டுன்னு என்ன, அதோட தியரி என்ன, அதுக்கு என்ன கான்செப்ட், அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு. ரியல் அனலைசிஸ்லையும் அதே மாதிரி தான். இந்த நிறையா இருக்குது பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு கீழே வந்து சிலபஸை கொடுக்குறேன். ஓகேங்களா? சிலபஸை பார்த்து நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் நோட்டோட அந்தந்த டாப்பிக்கு உண்டான நோட் வந்து போட்டுக்கோங்க. முதல்ல எல்லாருமே ஒரு நோட் எடுத்துக்கோங்க. என்னென்ன டாப்பிக்கோ அதுக்கு உண்டான நோட் பண்ணி நீங்கள் படிச்சிடுறோம். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரி. ஓகேங்களா? இதெல்லாம் அது இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன படிக்கலான்னு இப்போ வந்து யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னா, இது கஷ்டமானதுலேருந்து போகலாமா, ஓஆர் போகலாமா, இல்லை டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரியிலேருந்து போகலாமா, இல்லை ரியல் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இந்த 3 டாபிக்ஸில் நம்ம எந்த டாபிக்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ரியல் அனாலிசிஸா, டிஜியா, டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரியா, அல்லது ஆப்ரேஷனல் ரிசர்ச்சா? ஓகேங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், எது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கான்செப்ட் எது படிக்கலான்னு சொன்னிங்கன்னா மெஜாரிட்டி இருக்கிறத நான் பார்க்குறேன். இல்லையா நானே பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து டைம் டேபிள் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் உங்களுக்கு முக்கியமானது என்னென்னா 10th புக்கு தான். 10th புக்கு ஃபுல்லாக தரவு பண்ணுறோம். 10th புக்கில் எந்த கான்செப்ட் எங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு தெரியணும், அதுதான் நம்மளோட கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தமிழில் எல்லோரும் 10th புக் எடுத்து வச்சுக்கோங்க. தினமும் ஒவ்வொரு டாபிக்ஸ் பொறுமையாகவே போவோம், ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். தமிழில் தினமும் ஒவ்வொரு டாபிக், அந்த டாப்பிக்கில் என்னென்ன மாதிரி கொஷின் கேட்கலாம், எப்படி கேட்டிருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தினமும் நீங்கள் என் கூட சேர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறத கண்டிப்பாக நம்புங்க. ஓகே? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் பிஜிடிஆர்பி படிக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது, எப்படி படிக்கணும்னு தெரில, இல்லை எங்களுக்கு மோட்டிவேட் பண்ண ஆள் இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களால் முடியாதுன்னு யார் சொன்னாலும் அவங்க முன்னாடி நீங்கள் நல்லா படித்து உங்களோட வேலையை நீங்கள் கையில் எடுத்துக்கும் போது அவங்களே உங்களுக்கான மரியாதையை திருப்பி தருவாங்க. அப்போ தான் நம்ம ஜெயிச்சது, நம்ம வெற்றியோட ஆனந்தமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா?